இந்த ஐபிஎல்ல வந்து கோப்பையை ஜெயிச்சது வந்து கேகேஆர். அந்த கேகேஆருக்கு கோச்சா இருந்தவர் தான் கௌதம் கம்பீர். அவரை நீங்க தேசிய அணிக்கு பயிற்சியாளரா போடுறீங்க. ஆனா அதே கேகேஆர் அணி கோப்பையை ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்த கேப்டன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் வந்து மிகப்பெரிய திறமை வாய்ந்த வீரர். ஆனா அவரை வந்து இப்போது ஒரு பி டீம் கூட அவர் தேர்ந்தெடுக்கல. அதாவது ஜிம்பாப்வேக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம் போயிருக்கு. அதுல வந்து இந்த வேர்ல்டு கப்ல ஆடாத வீரர்கள்லாம் போயிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல கூட ஸ்ரேயஸ் ஐயர் சேர்க்கல. இதுக்கு என்ன காரணம்னாக்கா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்திய தோல்வி அடைஞ்சப்போ, மோடி வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள வந்து திடீர்னு உள்ள நுழையிறார். நுழைஞ்சு எல்லா வீரர்கிட்டயும் பேசுறாரு, கை கொடுக்குறாரு. அப்ப ஏதோ அதிருப்தியில இருந்த ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு சில வார்த்தைகளை, ஒரு தகாத வார்த்தைகளை வந்து சொல்லிட்டு பிரதமரை தவிர்த்ததா ஒரு வீடியோ அப்பெல்லாம் பரவிடுச்சு. அதனாலேயே என்னமோ அவர் கான்ட்ராக்ட்லயே சேர்க்கல. இப்ப பிசிசிஐடைய ஒவ்வொரு ஆண்டும் வந்து சில வீரர்கள் வந்து கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. அந்த கான்ட்ராக்ட் பட்டியல்லையே வந்து ஸ்ரேயஸ் ஐயர் இல்ல. அப்படி இருக்கும்போது ஸ்ரேயஸ் ஐயரை டீம்லயே சேர்க்கல. ஆனா வந்து காம்பீரை வந்து பயிற்சியாளர் நியமிக்கலான்றது எந்த வகையில நியாயம் வந்து இதுல?